அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாழைத்தண்டு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எங்களோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. தண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா மெலிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ரவுண்ட் ஷேப்லேயே. நம்ம எப்போவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேருந்து நார் எடுக்கிறதுக்காக சின்னதாக கட் பண்ணி அது பண்ணி சமைப்போம். அது மாதிரி பண்ணும்போது ஒரு சிலருக்கு தெரியாது. ஆனால் இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் நடுவில் இருக்க அந்த தண்டு எடுத்துக்கிட்டு நல்ல ஷார்ப்பான கத்தியோ இல்லை நம்ம வாழைக்காயெல்லாம் சீவோம் இல்லைங்களா, அந்த சீவல் பண்ணுறது அதையோ வச்சு இந்த மாதிரி மெல்லிஸாக சீவி வச்சுக்கோங்க. இதில் நாரே வராது இந்த மாதிரி கட் பண்ணும்போது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் அரிசி பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். புழுங்கல் அரிசி, பச்சரிசி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கடையிலேருந்து வாங்கின ஒரு தண்டு அந்த சைஸ்க்கு அப்படியே எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்க்குறேன். நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். பாருங்கள், இப்படி இருக்கட்டும். அடுப்பு மேலே ஒரு தவா இல்லைன்னா பேன் வச்சு சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடலாம். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க தண்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி டிப் பண்ணி டைரெக்டாக நம்ம அப்படியே தவாவில் வச்சிடலாம். இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. அதோட நல்ல வாசனை வருது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இன்னொரு சைடும் எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ இந்த சைடும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இது இருக்குது பார்க்குறதுக்கு. இது நல்ல வாசனையாக இருக்குங்க. அந்த கடுகு, சீரகம் அதோட வாசனையெல்லாம் நல்லா சூப்பராக வரும். நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுத்து விடலாம். அதோட ஈவினிங் டைமில் இதை செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு நிறைய பேருக்கு வாழைத்தண்டு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை எப்படி க்ளீன் பண்ணி செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் நிறைய பேர் சாப்பிடாமே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். வாழைத்தண்டில் அந்த நாரெல்லாம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி சுத்தம் பண்ண தெரியாமலே நிறைய பேர் சாப்பிடாமே விட்டுருவாங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதோட நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. அதோட நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வாழைத்தண்டுனே தெரியாது. வெந்த அப்புறமா நமக்கு அந்த நாரெல்லாம் வராது. அப்போ சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது. நம்ம ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.